அம்மா, அம்மா, கேளுங்க மாமா, இவ என்ன அராஜகம் பண்றா? நீங்க தான் இவளை கேட்கணும். என்ன அராஜகம் பண்ண? உன்ன மாதிரி ஒரு ஆளை அடிச்சு துரத்துன, அதுல தப்பே இல்ல. நீ அவமானப்படுத்தினது சாதாரண மனுஷ ராமச்சந்திரன் இல்ல, திருக்கண்ணபுரம் திருமலாச்சாரியார் மருமகன. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன கேவலமா அடிச்சு விசாரிச்சாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல, ஏன்னா நான் ஒரு சாதாரண நிலையில இருந்து மேல வந்தவன். ஆனா அவங்க அங்க என்ன அடிச்சப்ப வராத வழி, என் மாமாவோட பேரை சொன்னப்போ கேவலமா பேசினாங்களே, அந்த வழிதான் எனக்கு அதிகம். உன்னால தெருவுலையும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் பறிபோன எங்க மாமாவோட மானம் திரும்ப கிடைக்குமா? உன்ன மாதிரி ஒரு திருட இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததை விடவா இந்த அவமானம் பெருசு? டேய், என்னடி என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவர் இந்த ஆத்து மாப்பிள்ள, அதுவும் ஒரு ஆம்பளை. அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரிய வேண்டாம்? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. இவனை எல்லாம் நான் ஒரு மனுஷனாவே மதிக்கல, அப்புறம் இல்ல மாப்பிள்ள ஆம்பளை. வரதட்சணை 5 பவுன் குறையுதுன்னு கட்டின பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு போனவரு அப்படியே போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு திருட்டுத்தனமா இங்க வந்து குடும்பம் நடத்துறாரு? அசிங்கமா இல்ல? உமா மியூசிக் கிளாஸ் போய் சம்பாதிக்கிறத வச்சும் அப்பப்ப நான் கொடுக்கற காசை வச்சும் அவளோட குழந்தைங்க வளர்றது, ஸ்கூல் போறது. ஒரு அப்பனா இந்த ஆள் என்ன பண்ணிருக்கா? பத்தாததுக்கு ராத்திரி ராத்திரி திருட மாதிரி இந்த வீட்டுக்கு வர வேண்டியது, விடியறதுக்குள்ள உமா கிட்ட காசை வாங்கிட்டு போக வேண்டியது. இவெல்லாம் ஒரு மனுஷன்? பாத்தேல மாமா, உங்க முன்னாடியே எவ்வளவு கேவலமா பேசுறா என்ன. நானா வரதட்சணை பாக்கி கேக்குறேன், எங்காத்து மனுஷா கேக்குறா. நான் என்ன பண்றது சொல்லுங்க. இத பாரு, உங்க வீட்டுல கேட்டா கூட இது என் பொண்டாட்டி, ஏன் கூட தான் வாழ்வான்னு சொல்லியிருக்கணும். இல்ல இவராவது என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம், 5 பவுன் என்ன 50 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்கணும். பெத்த பொண்ணு மேல சொந்த அப்பனுக்கே பாசம் இல்லாதப்போ வந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? என்னடி என்ன ரொம்ப தான் திமிரா பேசிட்டு இருக்க? அடக்கம் எல்லாம் ஊரை சுத்தின அலையற. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசினா தொலைச்சிருவேன், தொலைச்சு. அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னான், பிறக்க போற இந்த பொன் குழந்தையால குடும்பம் மானமே போறதுன்னு. அன்னைக்கே அதை கருவிலேயே அழிச்சிருக்கணும். போனா போறது இருந்துட்டு போட்டுன்னு விட்டான் பாரு, அது தப்பா போச்சு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா புடிச்சு ஜெயில போட்டுற போறா. என்னடி பெருசா வாய் நின்னுட்டே போறது? போடி வெள்ள, இந்த ஆத்தோட மாற வெள்ள போடி. இந்த வீடு உங்க சுய சம்பாத்தியம், ஒத்துக்கிறேன். நீங்களும் ஹிட்லர் தான், ஆனா அது இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான். வெளியில வந்து பாருங்க, உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். ஆமா ஆமா, உனக்கு தான் எல்லாம் தெரியும். நீ தான் உலகம் முறை சுத்தி இருக்கலாச்சே, ஆச்சாரமா இருக்க நேக்கு தெரியும். என்னடி நீங்க ஆச்சாரமா இருக்கேன்னு சொன்னா அது அந்த ஆச்சாரத்தையே அசிங்கப்படுத்துறாமா? என்னடி என்னடி பெருசா பேசுற? போடி முதல்ல ஆத்துட்டு வெளிய போடி. பொண்ணா பெத்ததே நான் பண்ண பெரிய தப்பு. என்ன பண்ணுவீங்க? அதான் நான் பண்ண பெரிய பாவம். போடி விடுடா, முதல்ல அவளை வெளிய போக சொல்றேன். அனுப்புடா அவளை வெளியில. போடி வெளிய. இனிமே கண்ணே முடிக்காத, போ வெளிய. என்ன பேச்சு பேசுற? கங்கா, கங்கா வேணாடி, நான் சொல்றது கேளு. கங்கா, நான் சொல்றது கேளு. கங்கா, கங்கா போகாதடி, நான் சொல்றத கேளு. நில்லு, போகாதடி. உமா வேணா கங்கா, நீ போக வேணாம், இங்கதான் இருக்கணும். நீ வேணா இந்த வீட்டை கட்டிக்கிட்டு அழு, என்னால முடியாது. ஆமாண்டி, நான் இந்த வீட்டை கட்டிட்டு தான் அழணும். எனக்கு வேற வழி இல்லையே. கட்டின புருஷனும் சரியில்லை, அப்பா எப்படிப்பட்டவரா இருந்தாலும் நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னு தான் கேக்குறேன். கங்கா, நீ தனி மனுஷியா இருந்து பேசுற, ஆனா நான் அப்படி இல்லையே. நான் என் குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறேன். என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு தானே போகணும். உமா, இங்க பாரு, நான் உன்னை போக வேணான்னு சொல்றது எனக்காக இல்ல. என் தங்கச்சி வீட்டை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. கங்கா, நான் சொல்றத கேளு. உமா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு.
சார் சார் கொரியர் வந்திருக்கு சார். உள்ள வர சொல்லுங்க. சார் இந்தாங்க சார், ஒரு சிக்னேச்சர். தேங்க்யூ சார். வாவ், சூப்பர். அனி அனி ஏய் அனி, அர்ஜுன், என்ன கத்திட்டு இருக்க? ஜஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ஓகே? அனி, சீக்கிரம் கீழே வாங்க. there is a surprising news is waiting for you. என்னடா சர்ப்ரைஸ்? சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்க மாட்டோமா? நான் இத அன்னிக்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். ஏய் ரொம்ப அல்ட்டாத, என்ன விஷயம் சொல்லு. பாட்டி கேக்குறேன்ல, சொல்லுடா. ஓகே, உங்களுக்காக தான் சொல்றேன். ஆதியும் அண்ணியும் ஜுவல்லரி ஷாப் போய் டைமண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் காஸ்ட்லி பர்ச்சேஸ். சரி, அப்படி பர்ச்சேஸ் பண்ணதுல குலுக்கல் முறையில ஒரு தம்பதியை தேர்ந்தெடுத்து அவங்கள சிங்கப்பூரோ தாய்லாண்டோ அனுப்பி வைக்கிறாங்களாம். அதுக்கு செலக்ட் ஆயிருக்கிறது நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதி. இது எப்படி இருக்கு? சூப்பரா? அப்படியா? என்னது ஆச்சரியமா இருக்கு. அண்ணி, என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சொல்ற அர்ஜுன்? அண்ணி ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா? ஏன் நீங்களும் ஆதியும் எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க டிராமா பண்ணிக்கிட்டு சத்தமே இல்லாம ஷாப்பிங் எல்லாம் போயிருக்கீங்க. அதுவும் காஸ்ட்லி டைமண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. என்ன வாங்குனீங்க? உங்களுக்கு வைர நெக்லஸா? ஐயோ அர்ஜுன், இல்ல அண்ணனுக்கு நீங்க ஏதாவது பிரேஸ்லெட், மோதிரம் அப்படி ஏதாவது வாங்கி பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன இது? நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. சும்மா சொல்லக்கூடாது, அப்பாவி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல. இல்ல நிஜமாவே உங்க யாருக்கும் தெரியாம நான் எப்போ ஆதியோட ஷாப்பிங் போனேன்? நான் எங்கேயும் போல அர்ஜுன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம இந்த லக்கி டிரால உங்க பேர் வந்திருக்கு. இன்டிமேஷன் அனுப்பியிருக்காங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ண பில் நம்பரை தான் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யான்னு. ஐயோ அர்ஜுன், சத்தியமா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஏன் உஷா, நீ வாங்கினத ஒரு வேளை மறந்துட்டியா? நான் எப்படி மறப்பேன்? நான் சத்தியமா அவர் கூட எங்கேயும் போகல, எதுவும் பர்ச்சேஸும் பண்ணல. பையா இதுரா, என்னடா? நீ அண்ணியை கூட்டிட்டு போய் ஏதாவது டைமண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியா இல்லையா? இல்லையே. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஜுவல்லரியில லக்கி டிரால உங்களை செலக்ட் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புறோன்னு இல்ல லெட்டர் போட்டிருக்காங்க. வாட் நான்சென்ஸ். நானும் இவ்வளவு அந்த மாதிரி எங்கேயும் போல, எதுவும் பர்ச்சேஸும் பண்ணல. என்னடா இது உலகமாக குழப்பமா இருக்கு? என்ன ஆதி, நீயும் போலங்கற அவளும் போலங்கறா? பின்ன இத கடையில இருந்து எப்படி அனுப்புவாங்க? ரெண்டு பேரும் பேசி வச்சு ஏதாவது மறைக்கிறீங்களா? சே, என்னம்மா நீங்க? அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணுவேனா? இல்லவே இல்லம்மா. ஏன் ஆளாளுக்கு குழப்பிக்கிறீங்க? வெயிட், நான் வந்து கிளியர் பண்றேன். ஆதி, நீங்க என்ன வெளியில கூட்டிட்டு போய் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி பிரசன்ட் பண்ணீங்களே, என்ன ஆதி மறந்துட்டீங்களா? ஓ யா I totally forgot about it. ஆனா இதுல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யா என்ன போட்டிருக்கு? ஆமா, கூப்பனை நான் தான் ஃபில் பண்ணேன். தம்பதிகளுக்கான கான்டெஸ்ட்னு சொன்னாங்க, அதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யான்னு நான் ஃபில் பண்ணேன். கூப்பன் பின்னாடி பாருங்க, என்னோட சிக்னேச்சர் இருக்கும். என் சைன் இருக்குல்ல? இருக்கு. ஆனா இதெல்லாம் விவசாய கட்டத்தனமா இல்ல இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னது விவசாய கட்டத்தனமா? ஹலோ, என்ன அர்ஜுன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பின்ன என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி உஷான்னு ஒரு வைஃப் இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு மிஸ்ஸஸ் ஆதின்னு ஃபில் அப் பண்ணிட்டு ரேக்கான்னு கையெழுத்து போட்டா என்னங்க அர்த்தம்? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஹலோ, இது ஒரு சாதாரண விஷயம், நீங்க பாட்டுக்கு உளறாதீங்க. யார் உளறாங்க? நீங்க தான் உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி போறீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? என்ன வாய் நீழுது? யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? என்னன்னு நீங்க? இவங்க யாரு? இவங்க கிட்டே நான் பயந்து பேசணும்? இது பார், இவ யார் தெரியுமா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பிசினஸ் பார்ட்னர்.
அவகிட்ட நீ மரியாதை நடந்துக்கோ, ஓகே? ஃப்ரெண்டா இருக்கட்டும் பார்ட்னரா இருக்கட்டும் அதெல்லாம் அந்த அளவுல இருக்கணும். அனாவசியமா இப்படி எல்லாம் ஆடக்கூடாது. ஆடினா என்னடா பண்ணுவேன்? உனக்கு ஏன்னா இப்படி கோவம் வருது? இவங்க அன்னைக்கு எதிராக சூழ்ச்சி பண்றது உங்களுக்கு தெரியலையா? யாடா நீ? உஷா நீ தான். இதோ பாரு, என்ன நீ அண்ணின்னு துடிச்சிட்டு இருக்க? அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீ எதுக்கு நடுவுல புந்து சீன் போட்டுட்டு இருக்க? அஞ்சலி, ஆள் ஆளுக்கு பேசி ஏன் இப்படி குழப்புறீங்க? ஆதி, நீ கொஞ்சம் கோவப்படாம இருக்கியா? அர்ஜுன், நீ கொஞ்சம் பொறுமையா பேசேன்டா. என்ன பாட்டி பொறுமை? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ரேகாவோட ஆட்டம் தாங்க முடியல. குடும்பத்தை பிரிக்கணுன்றதுக்குனே வரான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மரியாதை கெட போகுது. பொம்பளைன்னு பாக்குறேன். ஏய் பையா! அர்ஜுன், வாய் மூடு. அம்மா, நான் என்ன சொல்ல ஒரு வரேன்? வார்த்தை பேசுன பல்ல தட்டிடுவேன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ரேகா இந்த வீட்டு பொண்ணுதான், மருமகதான். இவளை இழிவுபடுத்துறதோ மரியாதை குறைவா பேசுறதோ இனிமே இந்த வீட்டுல நடந்தா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ரேகா இங்க எப்ப வேணாலும் வருவா போவா. அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? ரேகா, தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காத. இது உன் வீடு. உன்னை துச்சமா பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. மீறி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள நான் பாத்துக்கிறேன். வா, உள்ள போலாம், வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் அரவிந்த் சாரை பார்க்கணும். உங்க பேரு? ஆர்த்தி. ஹலோ சார், ஆர்த்திங்கிறவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார், நீங்க உள்ள போலாம் மேடம். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆர்த்தி. வா வா வா, உட்கார். தேங்க்யூ சார். என்ன சர்ப்ரைஸா வந்திருக்க? சார், நான் உங்க ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்றத பத்தி பேசுனீங்கல்ல? ஆமா, பேசுன. நீ என்ன முடிவு எடுத்திருக்க? ஜாயின் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன் சார். நிச்சயமா நீ இங்க சேர முடிவு எடுப்பேன்னு நான் நம்பினேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப் தானே. நோ நோ நோ, நீ சாதாரண ஸ்டாஃப் இல்ல, ஸ்பெஷல் ஸ்டாஃப். எனக்கு இன்னும் சங்கடமா தான் இருக்கு ஆர்த்தி. என்ன சங்கடம் சார்? நீ எடுத்த முடிவுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ இங்க ஜாயின் பண்றத ராஜேஷ் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. இன்ஃபேக்ட் நான் இங்க ஜாயின் பண்றது ராஜேஷ்க்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்காக நான் என் முடிவை மாத்திக்க முடியாதுல்ல. பாத்தியா, இப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல சார், ராஜேஷ் கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜேஷ் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை. அப்படி எடுக்காத பணத்துக்காக நான் கமிட் ஆறது அவருக்கு பிடிக்கல. இது நியாயம் தானே? அதான் எனக்கு பணம் வேண்டான்னு சொன்னேன்ல. சார், அது ரெண்டாவது. பட் இதால நீங்க கஷ்டப்படுறது நிஜம் தானே? அந்த குற்ற உணர்வு எனக்கு இருக்கு சார். செய்யாத தப்புக்காக ராஜேஷ் பழிய சுமக்கிறாரு. சம்பந்தமே இல்லாத திருட்டுக்காக நீங்க பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்காக நீ வேலைக்கு வர்றது? சார், ராஜேஷ் என் ஹஸ்பண்ட். இந்த பணத்துல அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே அளவு பொறுப்பு எனக்கும் இருக்கு. தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேசாதீங்க. எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் கடைசியில உன் பிடிவாதம் தான் ஜெயிக்குது. என்ன தோணுதோ அதை செய்ய அடுத்து. சார், இந்த கடனுக்காக நீ என்கிட்ட வேலைக்கு சேர்றது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. மத்தபடி நீ என் ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ முதல்ல வேலை பார்த்த ஆபீஸ்லயே உன் டேலண்ட்டை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். நீ இங்க வந்தது எனக்கு பெரிய தெம்பா இருக்கு. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன் பேர்ல நான் புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிடுறேன். சச்சா, என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. அட, நிஜமா தான் சொல்றேன். சார், எனக்கு என் வேலை என்னன்னு சொல்லுங்க. ஓ ஒர்க்கா? என்ன ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அதை நீயே தீர்மானம் பண்ணிக்க. சார்,
என்ன சொல்றீங்க? அட, உன்னால இந்த கம்பெனி இன்னும் முன்னேறணும், அது மட்டும்தான் பாயிண்ட். நீ கேஷ் கவனிச்சுக்கலாம், கிளையண்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சுருக்கமா சொன்னா இந்த கம்பெனில எனக்கு அடுத்த பவர் உனக்கு தான். சார், எதுவும் பேசாத. பரணி, இமிடியேட்டா உள்ள வா. சார், இவங்க மிஸ்ஸஸ் ஆர்த்தி. தெரியுமே சார். ஷட் அப். குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு. இவங்களுக்கு உடனே ஒரு கேபின், கம்ப்யூட்டர், ஏசி, இன்டர்காம், ஃபோன் எல்லாத்தையுமே ரெடி பண்ண. அது மட்டும் இல்ல, என் ரூம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னும் 15 நிமிஷத்துல ரெடி ஆகணும். யூ காட் இட்? எஸ் சார். சார், என்ன இது? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ எதுவும் பேசாத. நீ என்னோட ஸ்பெஷல் ஸ்டாஃப்னு சொன்ன இல்லையா, அதுக்கு தகுந்த மரியாதையை நான் பண்ண வேண்டாமா? அதான். இதான் உன் கேபின், உன் ராஜாங்கம். இந்த கம்பெனியோட பொறுப்பு உன்னோட தான். ப்ளீஸ். தட்ஸ் குட். நீ இங்க உட்கார்ந்ததும் இந்த ரூமுக்கே கலை வந்துடுச்சு. சரி, நீ ஒர்க்க பாரு, நான் என் ரூம்ல இருக்கேன். நீங்க பெரிய ஆள் சார். எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவங்கள வேலைக்கு சேர்த்தது, மறைஞ்சு நின்னு ரசிக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அது படியணுமே. ஏன்டா படியாது? ஏற்கனவே வேலைக்கு கூப்பிட்டப்போ தூக்கி எறிஞ்சிட்டு போனவ இப்போ தானா வந்திருக்கா. இதுல இருந்தே நம்ம பவர் தெரியலையா? பவர் தெரியலனே, அவங்க இதையும் இன்னொரு ஆபீஸா நினைச்சு வேலைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. போடா முட்டாள். இது வரைக்கும் நான் மதிக்காதவ இப்ப மதிக்க ஆரம்பிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? கமிட்மெண்ட்ரா, கமிட்மெண்ட். புரியலையேண்ணே. புரியல? கமிட்மெண்ட் நான் சொல்றது பணத்தை. 2 லட்சம். இத வச்சு அவளை எந்த அளவுக்கு வளைக்கிறேன்னு பாரு. தம்பி, கமிட்மெண்டால பல பொண்ணுங்க கவுந்த கதை எனக்கு தெரியும். இந்த கமிட்மெண்டால கற்ப கொடுக்கற அளவுக்கு அவளை இறக்குறானா இல்லையான்னு பாரு. பெரிய பிளான் தானே, நடக்குமா? நடத்தி காட்டுறேன்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சேர்ல இருக்கிற ஆர்த்திய என் மடியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறானா இல்லையான்னு பாரு. நடந்தா சந்தோஷம் தானே. வரேண்ணே.